இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஸ்வேதா மோகன் என்ன தெரியுமா பண்ணாங்க? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதாவது இனியா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, சின்ன பொண்ணு. 2வது விஷயம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, சிட்டி சாங்ஸ் நெறைய தெரிஞ்சவங்களுக்கு அந்த கிராமத்து தொனியில பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அது டெப்த்தா இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் தேவைப்படும். நெறையவே அழுத்தம்லாம் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நுனி நாக்குல பாடிட்டு போயிற முடியாது. கத்தியும் பாடிற முடியாது. அதற்குன்னு ஒரு டோன் இருக்கு இல்லையா? அத எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றனால, இனியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த சிட்டி பொண்ணு அந்த பாட்ட எப்படி எடுத்து பாட போறாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்துட்டாங்க. இனியாவ பொறுத்தவரைக்கும் இசிஜி கிராஃப் தான். திடீர்னு நல்லா பண்ணுவாங்க. திடீர்னு குறைஞ்சிரும். ஆனா வந்துட்டு ஒரு வாட்டி குறை சொன்னா அத திருத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. இப்பதான் வளர்ந்து வர்ற அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான மெச்சூரிட்டி இருக்கனால, இனியா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு எப்பயுமே சொல்லிற முடியாது. நல்லா பண்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஏன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அடுத்த ரவுண்டுக்கு போகணும். டாப் 5க்குள்ள செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு இந்த வாரத்துல கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. நல்லா இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ரொம்ப பெஸ்ட்டா தானே 4 பேர் நல்லா பாடியிருக்காங்கன்னும் போது, அதுல யாரு செம்மையா பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. சபேஷன் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கனால ரசிகர்கள் எல்லாரும் ஜட்ஜஸ திட்டிக்கிட்டே இருக்காங்க. அன்ஃபேர் கேம் போயிட்டு இருக்கு. இது தப்பு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குமா? இல்ல வேற மாதிரி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? அவங்களுடைய டேலண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுறது? இப்படின்ற கேள்விலாம் இருக்கு. இன்னொன்னு எல்லாத்தையுமே டவுன் டூ எர்த்தா அந்த பொண்ணு எடுத்துக்கிறாங்க. முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய திறமைக்கு அவங்க அடுத்தடுத்து இப்படி நகர்றது, கண்டிப்பா அவங்களுக்கான சரியான தளமா, சரியான வாய்ப்பா அமையும். அவங்களுடைய அந்த குவாலிட்டி அப்படின்றது நல்லா இருக்கு. அந்த குரல விட அவங்க கிட்ட அந்த கேரக்டர் குவாலிட்டி இருக்குன்னு, இனியாவ பத்தி நல்லாவே சொல்லலாம். இதெல்லாமே பெஸ்ட்டா தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, சரி இத எப்படி ஹேண்டில் பண்றது? என்னவா தான் கொண்டு வரது? அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கும் குழப்பமா இருக்கு, அவங்களுக்கும் குழப்பமா இருக்குன்னும் பொழுது, இந்த ரவுண்ட்ல இனியா வந்துட்டு டாப் 5க்குள்ள போவாங்களான்னு கேட்டா அது கிடையாது. பட் இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இத தான் ஸ்வேதா மோகன் மேமும் சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க இனியான்ற மாதிரி. ஸோ அடுத்தடுத்து அவங்க செலக்ட் ஆவாங்களா என்னன்னு பார்க்கலாம். இனியா அவர்கள், செந்தமிழன் அவர்கள், பவித்ரா அவர்கள் இவங்க 3 பேருமே வந்துட்டு யாரோ ஒருத்தர் கண்டிப்பா செலக்ட் ஆயிட்டு டாப் 5க்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யாருன்னு தான் தெரியல. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சபேஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ